சுமந்திரனுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் சாணக்கியன். மக்களின் நீதிக்காக வெடுக்குநாரிமலை செல்ல போகும் கருணா. இந்திய இலங்கை எல்லை விவகாரம் மோடியை கடுமையாக விமர்சிக்கும் ஸ்டாலின். வெடுக்குநாரிமலைக்கு நேரடி கள விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள கள நிலவரங்களை கருணா அம்மான் ஆராய உள்ளதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபதலைவரும் அம்மான் படையணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான ஜியா சரவணா தெரிவித்துள்ளார். பிரத்யேகமாக வழங்கப்பட்ட செவ்வியொன்றின் போது தற்போது நடைபெறும் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக நீங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என வினவிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய கலாச்சார விடயங்கள் பூமியில் சீரழிக்கப்படும் போது எமது பங்கு அதிகம் இருக்கின்றது. கடந்த வாரமும் வெடுக்குநாரிமலை தொடர்பாக கண்டன அறிக்கையினை நாம் வெளியிட்டிருந்தோம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி எதிர்வரும் வாரத்தில் எங்களுடைய தலைவர் கருணா அம்மான் நேரடி கள விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாணக்கியனுடைய அநாகரிகமான நடவடிக்கைகள் மற்றும் பேச்சுக்கள் தான் சுமந்திரனுடைய தோல்விக்கு முக்கிய காரணம் என ராஜாங்க அமைச்சரும் முற்போக்கு தமிழர் கழக ஒருங்கிணைப்பாளருமான சதாசிவம் வியாளேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகத்திற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணல் ஒன்றிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டிலே யுத்தம் இடம்பெற்ற போது இதே மண்ணில் தான் நாம் இன்று வரை இருக்கின்றோம். ஆனால் சாணக்கியனை போல் யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் நம் நாட்டிற்குள் வரவில்லை. இவரை பற்றி வரலாறு தெரியாதவர்களுக்கு இவர் யார் என்று கூறலாம். அதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு சாணக்கியனை பற்றி கூற தேவையில்லை. இங்குள்ள மக்களுக்கும் நன்றாக தெரியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கைதிகளின் உரிமைகளுக்காக வாதிடும் இலங்கையின் முன்னணி அமைப்பொன்று இலங்கை காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலைகளால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத கொலைகள் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு விசேட அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தில் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவர் சுதேஷ் நந்திபால் சில்வா ஜெனீவாவில் இருந்து காணொலி மூலம் ஊடகங்களுக்கு அறிவித்தார். இது தொடர்பாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் நடத்தப்பட்ட மனிதாபிமானமற்ற கொலைகள், காவல்துறை மற்றும் சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சட்டவிரோத கொலைகள் தொடர்பான உண்மைகளை நாங்கள் முன்வைத்தோம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்களின் பாரம்பரிய உரிமைகளை மீட்டெடுக்க இலங்கை அரசுக்கு மத்திய அரசு ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக கடற்தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு திமுக காங்கிரசின் பாவங்களே காரணம் என மோடி தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக மீனவர்கள் படும் இன்னல்களுக்கு திமுக செய்த பாவமே காரணம் என பிரதமர் மோடி சமீபத்தில் கூறியதற்கு கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிய முற்படும் வகையில் முதல்வர் இவ்வாறு கூறியுள்ளார். வவுனியா வெடுக்குநாரிமலையில் கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலையை வலியுறுத்தி நாடாளுமன்ற அமர்வுகளை பகிஷ்கரிக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தயார் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். வெடுக்குநாரிமலையில் சிவராத்திரி வழிபாட்டில் ஈடுபட்ட போது காவல்துறையினரால் கைதாகி தற்போது வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டவர்களை கடந்த சனிக்கிழமை மதியம் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழர்களுக்கு எதிராக புதிதாக சட்டங்கள் இயற்றப்பட்டு கைது செய்யப்படுகின்ற நிலைமையே காணப்படுகின்றது. இதுவே வெடுக்குநாரி விடயத்திலும் நடந்ததுடன் பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு அவர்களை இன்று சிறை வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் தேசிய தலைவராகவே ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார். அத்தோடு மக்கள் அவருக்கு ஆதரவளிக்காவிட்டால் எரிபொருட்களுக்கு மீண்டும் வரிசையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டே ஆகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபர் தேர்தல் இடம்பெற வேண்டும். அதன் பிறகு இந்த வருடம் அக்டோபர் மற்றும் செப்டம்பர் மாதத்திற்குள் தேர்தல் இடம்பெறும் என்றாலும் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற வேண்டும் என சில குழுக்கள் தெரிவித்து வருகின்றன.
காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் போது சமுதாய காவல்துறை குழுக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சமுதாய காவல்துறை குழுக்களுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரா நெல்லஸ் மற்றும் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்டவர்கள் கலந்துரையாடும் நிகழ்வொன்று நேற்று நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட போதே தேசபந்து இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் குறித்து 1500 பக்கங்கள் எமக்கு வழங்கப்படவில்லை என கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குற்றம் சுமத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அறிக்கையை அரசாங்கம் வழங்கிய போதிலும் அதன் முழுமையான அறிக்கை வழங்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அறிக்கை குறித்து 6 இருவட்டுகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 70,000 பக்கங்களை கொண்ட அறிக்கையில் சுமார் 1500 பக்கங்கள் எமக்கு கிடைக்கவில்லை என தெரிவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிமின் மனைவியான ஆடிய மற்றும் தாக்குதல் தாரிகளுடன் நெருங்கி பழகிய சரா ஜஸ்மின் போன்ற பிரதான சாட்சியாளர்களின் சாட்சி அறிக்கைகள் வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். விசாரணைகள் 99% முடிவடைந்துள்ளதாக அரசாங்கம் கூறிய போதிலும் அதில் உண்மையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சஹ்ரான் பற்றி தெரிந்திருந்த 23 முஸ்லிம்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் மீது சுமத்த முயற்சிக்கப்படுவதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். 29வது மாநிலமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை என முத்தரப்பு சங்க ஒருமித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் மெதகொட அபயதிசதேரர் அறிவித்துள்ளார். பொருளாதார அரசியல் நெருக்கடியில் மீண்டும் சரி செய்ய முடியாத எட்கா போன்ற ஒப்பந்தங்களில் பொருளாதார மையங்களை விற்பது, அந்நிய ஆதிக்கத்திற்கு நாட்டை அடிபணிய செய்வது என அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இலங்கை அதிபரும் இந்திய பிரதமரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் பொருளாதார ஒருங்கிணைப்பின் 6 கருவிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. அவை நாணய ஒருங்கிணைப்பு, சுங்க ஒருங்கிணைப்பு, நிதி மற்றும் வரி கொள்கை ஒருங்கிணைப்பு, ஆற்றல் அமைப்பு ஒருங்கிணைப்பு, துறைமுகம் மற்றும் விமான நிலைய அமைப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் புவியியல் ஒருங்கிணைப்பு போன்றவை. அந்த செயற்பாட்டின் உச்சகட்டமே எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதன்படி அதெல்லாம் நடந்தால் இலங்கை இந்தியாவின் 29வது மாநிலமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. இதற்கிடையில் இந்தியாவும் இலங்கையும் பிரிவினைவாத நிகழ்ச்சி நிரலின் முன்னேற்றத்தை எளிதாக்குவதால் 30வது மாநிலம் உருவாக்கப்படும் அபாயத்தை நிராகரிக்க முடியாது. இலங்கையின் சரித்திரம் மாத்திரமல்ல, தேரவாத சப்புத்த ஒழுங்கின் முடிவோடு இச்செயல்முறை முடிவடையும் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் குறிப்பிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.